ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷண்மு வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நான் ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி, ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம்ல, அதனால் பட்டை வகைகள், ஒரு 3 வரமிளகா, ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம், அப்புறம் 2 ஸ்பூனு நான் இதெல்லாம் சின்ன ஸ்பூனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வளர்ந்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா வாசனை கொடுக்குறதுக்காக 4-5 கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் மிளகு போட மறந்துட்டேன், அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போது நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை இலையை போட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பொன்னிறமாக வதக்க போகிறோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும். அது ஆனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போது ஊற வச்ச சிக்கனை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதை நீங்கள் ஊற வைக்கும்போது கூட போட்டுக்கலாம், நான் போட மறந்துட்டேன். அதனால் இப்போ கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு ஒரு பதம் வெந்திருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். பேஸ்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறமா இங்கே உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இந்த இடத்துல மிளகுத்தூளோ இல்லைன்னா மற்றப்பொடியோ எவ்வளவோ அதை போட்டுக்கோங்க. பண்ணுறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சிக்கன் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் குழம்பா வேணும் சாதத்துக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட தண்ணி வச்சுக்கலாம். 1 டம்ளரோ இல்லை 1/2 டம்ளரோ தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. அப்போ சிக்கன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டேன். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா சிக்கன் சூப்பராக வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வாசனை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலே மசாலா அரைச்சி பண்ணதுனால இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நம்மளுக்கு குழம்பு தயாராகிடுச்சு. வாங்க இதை நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு புது ரெசிபியோடு நாளைக்கு மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.